இப்போ நீங்க இவ்ளோ டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கீங்க. இது யாராவது இப்போ கெஃபேஸ்க்குலாம் வந்து கூப்பிடுவாங்கல்ல. நீங்க இந்த டிஷ் மட்டும் எங்களுக்காக சிக்னேச்சர் நீங்க பண்றது எங்களுக்கு பண்ணி தர முடியுமா? அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரிலாம் நிறைய அப்ரோச் வந்திருக்கா அந்த உங்களுக்கு? மாதிரிலாம் எதுவும் வந்ததில்ல. என்னோட பிராண்டுக்காக பண்ணித்தாங்க. என் பிராண்டோட இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஓ! அந்த மாதிரி தான் பண்ண சொல்லியிருக்காங்களே தவிர, பண்ணி கொடுங்கலாம் யாரும் கேட்டதில்ல. அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. ஓகே. அண்ட் இப்போ இந்த குக்கிங் பண்றது வந்து இட் பிகம் யுவர் ஹாபி இல்ல. ஸோ அது எப்படி ரிலாக்ஸிங்கா இருக்குமா? இல்ல வந்து சம்டைம்ஸ் எதுக்குடா இந்த வீடியோ நம்ம பண்ணோம் இந்த இன்னைக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு தோணியிருக்கா? அந்த 1.5 மணி நேரம் நான் குக்கிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நானே நனைஞ்சிருவேன். அவ்வளோ வேர்வாரு. ஏன் நீங்கள் சிம்பிளாக போய் குக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், அது ஆங்கிள் பார்க்கணும், லைட் செட் பண்ணணும். செட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சாயும், இது சாயும், திடீர்னு எண்ணெய் கவுரும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன். ஓ! நீங்க சிங்கிளா தான் எல்லாமே பண்ணிட்டு நானே தான் இருக்கீங்க. ஹெல்ப்பே கிடையாது. வீடியோ எடுக்கிறது நான் தான், செட் பண்ணுறது நான் தான், எடிட் பண்ணுறது நான் தான், சமைக்கிறது நான் தான், டேஸ்ட் பார்க்குறது நான் தான், போஸ்ட் பண்ணுறது நான் தான். பட் கட்டிங்ஸ் கூட அது யாருமே அம்மா பண்ணுவாங்க. நான் சொல்லி வச்சுருவேன். அம்மா இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சிருமா, இதை மட்டும் பண்ணி வச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு சில நேரம் நைட்டு 10 மணிக்கு மேலே கூட பண்ணியிருக்கேன், 12 மணிக்கு பண்ணியிருக்கேன், மதியம் பண்ணியிருக்கேன். மாறி மாறி இப்பலாம் பண்ணுவேன். நமக்கு டைம் இருக்கோ அப்படின்ற அதுக்கேற்ற அந்த மாதிரி கன்வீனியன்ஸ். ஆனால் போஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரே டைமில் பண்ணுவேன். அப்படியா? அது எந்த டைம்? ஒரு 4 மணி 5 மணி சாயந்தரம். அதுதான் உங்களோட கான்ஸ்டன்ட் டைம்.